இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 56 நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதமானது தாவீது சிக்கலில் இருந்தபோது சிக்கலில் இருக்கும் ஒரு புறாவை பிரதிநிதித்துவமாக காண்பிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 16 போலவே 56ஆம் சங்கீதம் உள்ளதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது சங்கீதம் 16இன் மீதமுள்ள பகுதியாக கருதப்படுகிறது. இது நெருக்கடியான நேரத்தில் தேவனுடைய செயல்பாட்டை குறிக்கிறது. சங்கீதம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். தாவீது தனிமையாக நம்பிக்கையை இழந்தவராக காணப்படுவதாக இந்த சங்கீதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் இரு பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம். முதலாவது பிரிவிலே நிலையான ஆபத்துக்கு பயந்து நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்குகிற காரியத்தை இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக வசனம் 1 மற்றும் 2 நாம் தியானிக்கின்ற போது இச்சங்கீதத்திற்காக இரக்கத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை ஒழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். உன்னதமானவரே, எனக்கு எதிராக அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நீர் எனக்கு இரக்கம் பாராட்டும் என்று சங்கீதக்காரன் கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் 3 மற்றும் 4 நாம் தியானிக்கின்ற பொழுது, நான் உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் பயப்படுகிற வேளையில் உம்மை நம்புவேன், தேவனே நம்பியிருக்கிறேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை நம்பியிருக்கிற சூழலை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த முதலாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் 5 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் ஆபத்து என்னை தொடருகிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்களுடைய முழு நோக்கமாய் இருக்கிறது. என் பிராணனை சாகடிக்கும்படிக்கு என் காலடிகளை தொடருகிறார்கள், அவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள், அவர்கள் எழுந்திருக்கக்கூடாதபடிக்கு கீழே தள்ளி போடும் ஆண்டவரே என்று சொல்லி எதிராளிகளை நீர் நொறுக்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். சங்கீதத்தில் இரண்டாவது பிரிவை நாம் பார்க்கின்ற பொழுது தாவீதின் மீது ஆண்டவரின் அக்கறை என்று நாம் சொல்லலாம். முதலாவதாக வசனம் 8 மற்றும் 9 நாம் தியானிக்கின்ற பொழுது, என் அலைச்சல்களை நீர் அறிவீர், என் கண்ணீரை நீர் கண்டிருக்கிறீர், என் கண்ணீர் உடைய துருத்தியில் இருக்கிறது, அவைகள் உடைய கணக்கில் உள்ளது. நான் உம்மை நம்பி கூப்பிடும்போது என் சத்துருக்கள் புறமுதுகிட்டு காட்டு ஓடுவார்கள். ஏனென்றால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்னும் இரண்டாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் 10 மற்றும் 11 நாம் தியானிக்கின்ற போது, தேவனையே நம்பியிருத்தல், மீண்டும் நம்பிக்கை குறித்ததான ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். நான் ஆண்டவருடைய நாமத்தை புகழுவேன், அவரே நம்பியிருக்கிறபடியினால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டாவது பிரிவிலே கடைசியாக அல்லது மூன்றாவதாக வசனம் 12 மற்றும் 13 நாம் தியானிக்கின்ற பொழுது, பொருத்தனையை நிறைவேற்றுதல், தேவனே நீர் என்னையும் என் ஆத்துமாவையும் மரணத்திற்கு தப்புவித்தீர், என் கால்கள் இடரவில்லை, ஆகையால் உமக்கு என்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றுகிறேன்.
என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த சங்கீதம் 56 நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால், பயம் நிறைந்த சூழ்நிலையில், நெருக்கப்படுகின்ற சூழ்நிலையில், ஆபத்து கிட்டி இருக்கையில் நான் கர்த்தருடைய இரக்கத்திற்காக அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நான் ஆபத்திலே சிக்கியிருக்கின்ற பொழுது, அந்த ஆபத்து என்னை தொடர்ந்து வருகின்ற பொழுதும் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீரே என் பாதுகாப்பு, என் எதிராளிகளை நீர் விசாரியும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த சங்கீதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய அலைச்சல்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நெருக்கத்தின் நிமித்தமாய், பாடுகளின் நிமித்தமாய், சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் நீங்கள் கண்ணீர் விடுகிறதை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். சீக்கிரத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்வார், சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே எதிராளிகளை அவர் கீழே தள்ளி போடுவார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஏனென்றால், ஒருவேளை இந்த போராட்டம் என்பது என்னாலும் அல்ல, போராட்டத்தின் நடுவிலே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால், அண்ட சராசரங்களை படைத்தவர், நம்மை தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே நம்மை அறிந்திருக்கிறவர், நம்முடைய எலும்புகள் உருவாகும் முன்னே நம்மை அறிந்திருக்கிறவர், நம் மீது அக்கறை உடையவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் என்னை யார் கவனிக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஐயோ, என்னை நேசிப்பார் ஒருவரும் இல்லையே, என்னை உதாசீனப்படுத்துகிறார்களே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் மீது கர்த்தராகிய ஆண்டவர் அக்கறை உடையவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். எனவே நீங்கள் ஆண்டவரையே நம்பியிருங்கள். எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் பொருத்தனை பண்ணுவீர்கள் என்றால் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுங்கள் என்பதாக இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையிலே நம் கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார், நம் மீது அன்புடையவராக அக்கறையுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கிடந்து உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். அதை சத்துருக்கள், எதிராளிகள் பார்ப்பார்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.